சார், எஸ். உங்களை பார்க்க யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க சார். லேடியா? பேர் என்ன? கேட்க மறந்துட்டு சார். என்ன சார் வேலை பார்க்குறீங்க? ஆஃபீஸில் இருக்கப்போ கவனம் ஆஃபீஸ் வேலையில் இருக்கணும். சாரி சார். பரவாயில்ல, போய் வர சொல்லுங்க. சரி சார். நீங்களா? என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? கலகம் பிறந்தா நியாயம் பிறக்குன்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல நியாயத்தை எதிர்பார்த்து வந்தா அது என்னோட முட்டாள்தனம். நீ அமிச்ச துண்டு சீட்டை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். அதான் அன்னைக்கே ரெஸ்டாரண்ட்ல கிருஷ்ணாக்கு அனுப்பின துண்டு சீட்டை பத்தி விசாரிச்சு பிரச்சனை பண்ணியாச்சுல, இன்னென்ன இருக்கு? நான் அதை பத்தி கேட்கல. நீ எனக்கு அமிச்ச சீட்டை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். நான் உங்களுக்கு துண்டு சீட்டு அனுப்புனா என்ன உளறீங்க? போய் சொல்லாத. இதை நீ எனக்கு அனுப்பல. வைதேகி, ஸ்னேகா வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மகேஷ் அப்பா இல்லை. கிச்சா தான் அந்த குழந்தையின் அப்பா. இப்பொழுது நலம் விரும்பி ரெஸ்டாரண்ட்ல கோவிலுக்கு ஒரு சொல்லி இந்த சீட்டை அமிச்ச. கோவில்ல ஒரு குழந்தைகிட்ட இது மாதிரி சீட்டை கொடுத்தமிச்ச. நல விரும்பி ஏன்டா இப்படி நெஞ்சில மிதிக்கிற கடங்கார பாவி. நாங்க உனக்கு என்னடா துரோகம் செஞ்சோம்? நான் உனக்கு நாக்குக்கு வக்கனே சமைச்சு போட்டேன். ஸ்னேகா தன்னைய உனக்கு கொடுத்துட்டா. இதுக்கெல்லாம் நீ செய்யற நன்றி கடன் தானே இதெல்லாம்? போதும், நிறுத்துங்க. சத்தியமா இந்த துண்டு சீட்டை நான் அனுப்பல. ஆனா இதுல எழுதி இருக்கிறது மட்டும் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்போ கிச்சாதான் ஸ்னேகா குழந்தைக்கு அப்பான்றியா? ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஸ்னேகா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஆனா இந்த ரகசியம், இந்த அசிங்கம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதுல எழுதி இருக்கிறது சத்தியம். நான் நம்ப மாட்டேன். கிச்சா நல்லவன். அவன் இது மாதிரி ஈனத்தனமான காரியத்தை செய்யறதுலாம் துணிய மாட்டான். அவன் உங்ககிட்ட நல்லா நடிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு கடஞ்செடுத்த அயோக்கியன். அவன் கிட்ட திருட்டு புத்தி, பொம்பளை சாவகாசம் எல்லாமே இருக்கு. போய் சொல்றேன். நான் ஸ்னேகாவை கைவிட்டதுக்கு அப்புறம் கிச்சாதான் ஸ்னேகாவோட தங்கி இருந்தான். இவனுக்கு அவன் மேல இருந்த ஆசையில ஸ்னேகாக்கே தெரியாம தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவ தூங்கினதுக்கு அப்புறம் இவன் ஆசையை நிறைவேற்றிடுறான் இல்லையா? வாய் மூடு. நான் கழுகி போயிடும். கிச்சா நன்றி விசுவாசம் உள்ளவன். ஸ்னேகாவை அந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறது நிஜம். இப்படிலாம் அவன் கீழ்த்தரமா இறங்க மாட்டான். தனக்கு ஸ்னேகா கிடைக்கலன்ற ஆத்திரத்துல கிச்சா இதை செஞ்சிருப்பான். கிச்சா எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு இப்ப நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நான் செல்வி பேசுறேன். யாரு? 1 minute. இந்தாங்க, பேசுங்க. கிச்சா ரோஜா ஆபீஸ்ல வேலை செய்யறப்போ கிச்சானால பாதிக்கப்பட்ட பொண்ணு பேசுறான். அவகிட்டே கிச்சா பத்தி விசாரிங்க. இந்தாங்க. ஹலோ. ஹலோ, நான் செல்வி பேசுறேன். நீங்க யாரு? எந்த செல்வி? புகழ்மணியோட ஒய்ஃப் செல்வி. நீங்க யார் பேசுறது? நான் ஸ்னேகாவோட அம்மா வைதேகி பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏமா, கிச்சாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கிச்சாவா? யார் அது? ரோஜா ஆபீஸ்ல வேலை பார்த்தானே, செகப்பா, கொஞ்சம் குள்ளமா. கிச்சா? செல்வி, நீ ரொம்ப அழகா இருக்க. செல்வி, 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 நீ ரொம்ப அழகா இருக்க. செல்வி. அவனா? அந்த ராஸ்கலை பத்தியா கேக்குறீங்க? ராஸ்கலா? என்ன, அன்னைக்கு ரோஜா ஆபீஸ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து உரசி நின்னுட்டு இருந்தான். கிச்சாவா? கிச்சாவா அப்படி? அது மட்டுமா, நான் ஒரு குழந்தை வச்சிருக்கிற தாயின்னு கூட பார்க்காம என்ன நேரா வந்து கட்டி பிடிச்சு பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணி கையில எல்லாம் முத்த கொடுத்தான். இன்னும் விடுறதா? கன்றாவி ராஸ்கல். அந்த
அந்த அயோக்கியனை பத்தி இப்பயே ஞாபகப்படுத்துறீங்க? அவன் ஒரு கேவலமான மிருகம். அவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் கண்டுத்தனமா வெட்டி போடணும். சரி, நீங்க கிச்சா பத்தி விசாரி. ஹலோ ஹலோ ஹலோ, திடீர்னு இந்த அம்மா ஃபோன் பண்ணி எதுக்கு கிச்சா பத்தி விசாரிக்கிறாங்க? போதுமா? உங்க கிச்சாவோட பொய்யான முகம் கிழிஞ்சதா? உண்மையான முகம் தெரிஞ்சதா? கல்யாணமான பொண்ணு கையில பச்சை குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா அந்த காம கொடுவ. ஸ்னேகா மாதிரி தனியா இருக்க பொண்ணுங்களை மட்டும் எப்படி விட்டு வைப்பான்? இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஸ்னேகா வயித்துல வளர்றது என் குழந்தை இல்ல, கண்டிப்பா அது கிச்சாவோட குழந்தை தான். இதை இன்னொரு நாளைக்கு அந்த கிச்சா வாயாலிய வர வைக்கிறேன். வைத்தியகிக்கு துண்டிச்சிட்டு அனுப்பின புண்ணியவன் யாருன்னு தெரியலையே. யாரா இருந்தா என்ன, நம்மளுக்கு ஆபத்துல உதவின புண்ணியவன் எங்க இருந்தாலும் வாழ்க. என் தங்கம் பவுடர் போட்டுக்கிறாங்க. நீங்க அழகு பவுடர் போட்டு இன்னும் அழகாயிட்டீங்களே. என் தங்கம் இப்ப சமத்தா மருந்து கொடுக்குமா? பார்க்காமீங்க. ஒரு கண்ணு உலக கண்ணு எல்லா கண்ணும் போகும். ஹலோ, நீயா? நானா? என் பேரு ஸ்னேகா. நீங்க புகழ்மணி சாரோட வைஃப் தானே? ஆமா. இதான் உங்க குழந்தையா? அழகா இருக்கா, ஒரு நிமிஷம் கொடுங்களேன். அட, நீங்க குழந்தை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ நான் அது உங்ககிட்ட இருந்து பறிச்சுன்னு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க போற மாதிரி இல்ல இருக்கு. குழந்தை கொடுங்களேன் ப்ளீஸ். அம்மா குட்டி. ஓ, எதுக்கு 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 அழற? ஓ, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாதும்மா. அழாத அழாத. ஐயோ, செல்ல குட்டி இல்ல, அழாத அழாத. புதுசா யாராவது பார்த்தா அழுவான்ல, பாவம். ஓ, அழக்கூடாது அழக்கூடாது. இத பாரு, பொம்மை பாரு, பொம்மை பாரு. எதுக்கு வந்திருக்க? இதுன புது கேள்வி. இந்த குழந்தைய பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தான் சொன்னேன். நான் புகழ்மணி சாரை பார்க்கறதுக்காக வந்தேன். இதையே என் குழந்தை பார்க்க வரணும். என்னடா? ஒருவேளை சரவண சாகறதுக்கு முன்னாடி ஜீவா ரோஜா ஒரு குழந்தை உண்மையை சொல்லிட்டானோ? பாரு, பொம்மை பாரு. என் புருஷனை பார்க்க வர சாக்குல குழந்தைய நோட்டை விட வர்றாளோ? ஐயோ கடவுளே. சரி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த குழந்தைய பார்த்தா உங்க குழந்தை மாதிரியே இல்ல. உங்க சாயல் கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. என்ன சொல்றீங்க? வேற யார் சாயல் இருக்கு? ஏங்க அதுக்கு இப்படி பெயரிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க? உங்க ஹஸ்பண்ட் புகழ்மணியோட சாயல்ல இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா, குழந்தை பேர் என்ன? ஜீவா. ஜீவா, அழகான பேரு. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தது? தேதி, நேரம் அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதா? குழந்தையோட நாள் நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். பத்மாவதி நர்சிங் ஹோம். பத்மாவதி நர்சிங் ஹோமா? எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமே.
ரோஜாவுக்கு கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே குழந்தை பிறந்தது. ரோஜாவுக்கு கூட ஆண் குழந்தை தான் பிறந்தது. ஆனா அவங்க குழந்தை யாரோ திருடிட்டாங்களா? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இங்க வாங்கல, உங்களை பார்க்க ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஹாய் ஸ்னேகா, எப்போ வந்தீங்க? சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. நீங்க பேசிட்டே இருங்க, உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் குழந்தை கொஞ்ச நேரம் என்கிட்ட வச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, என்கிட்ட இருக்கட்டும். சரி, நீங்க வாங்க. உட்காருங்க. உங்க வைஃப் ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்க. குழந்தை பத்தி கேட்ட உடனே பதிலே சொல்லாம இப்படி ஓடுறாங்க. ஆமா, அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். ஆனா தேவையான விஷயத்துக்கு பயப்பட மாட்டா, தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படுவா. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க ஏதோ விஷயத்தோட தான் வந்திருப்பீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மகேஷோட 7 லட்சம் இன்னும் உங்ககிட்டே தான் இருக்கு இல்லையா? ஆமா ஸ்னேகா, மகேஷ் என்னை சந்திச்சு அந்த பணத்தை கேட்டு மிரட்டினா. நினைச்சேன், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அந்த பணத்தை மகேஷ் கிட்ட கொடுக்க கூடாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நானே தரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்ப நீங்க வேற வந்து சொல்லிட்டீங்க. கண்டிப்பா தரமாட்டேன். தேங்க்ஸ். சரியான நேரம் வரும்போது அதை அவனுக்கு எதிராக நான் பயன்படுத்தினேன். இதான் அவன் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம். ரொம்ப சந்தோஷம். சரி ஸ்னேகா, நீ கிளம்பு. அம்மா அப்பாவும் கோயில் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. சரி, நான் போயிட்டு வரேன். ஸ்னேகாக்கு என் புருஷன் கிட்ட என்ன வேலை? ஒருவேளை புகழ் குழந்தை ரகசியத்தை ஸ்னேகா கிட்ட சொல்லியிருப்பாரோ? இந்த மனுஷன் நம்பவே முடியாது. ஐயோ கடவுளே, இந்த குழந்தைய தக்க வச்சுக்கிறதுக்காக நான் எப்படி எல்லாம் போராட வேண்டியதா இருக்கு, எதெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டியதா இருக்கு. ச்சே, ஒரே தலைவலியே போச்சு. இதுக்கு ஒரே மருந்து கவிதா தான். ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். என்ன, நான் சொன்ன மாதிரி உன் ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டியா? புத்திசாலினி. இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? உன்னால ஆக வேண்டிய வேலைகள் இன்னும் எத்தனையோ இருக்கு. அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி ரோஜா? ஏன் இப்படி இதயமே இல்லாம நடந்துக்கிற? தயவு செஞ்சு என் குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடு ப்ளீஸ் ஸ்னேகா. கரும்பு புழியிற இரும்பு சக்கரத்துக்கிட்ட இதயத்தையோ இறக்கத்தையோ எதிர்பார்க்க கூடாது ரோஜா. என் மனசு இரும்பு. அதுக்கு உறவுகளை பத்தியும் கவலை இல்ல, உணர்ச்சிகளை பத்தியும் கவலை இல்ல. இது பாரு ஸ்னேகா, நீ மகேஷை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் தரேன். உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். என்ன நம்பு ஸ்னேகா ப்ளீஸ். இந்த மாதிரி என் குழந்தை வாழ்க்கையோட விளையாடாது. அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. ரோஜா, மகேஷை நான் புடவை கடையில பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் உனக்கு ஒரு புது பட்டுப்புடவையோட வீட்டுக்கு வர போறாரு. அதை திருப்பி கொடுத்துடணுமா? செய்யறேன், அதையும் செஞ்சு தொலைக்கிறேன். ஆஹா, இல்ல இல்ல, அந்த பட்டுப்புடவைய அவரு கண்ணு முன்னாலேயே நீ கொளுத்தணும். அந்த புடவை எரிஞ்சு சாம்பல் ஆகிறத மகேஷ் பார்க்கணும். இல்ல, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஏற்கனவே காஷ்மீர் போகாம அவர் தண்டிச்சது போதும். எனக்கு உன் திட்டம் புரியுது ஸ்னேகா. என் புருஷன் என்ன வெறுக்க வச்சு என் கிட்ட இருந்து அவரை பிரிக்கணும்னு பாக்குறேன்.
நானே இதுக்கு உடனே இருக்க மாட்டேன். இங்க பார், உனக்கு உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியணும்னா, உனக்கு உன் குழந்தை வேணும்னா நான் சொல்றபடி செய். ஒண்ணு அந்த பட்டுப்புடவையை எரி, இல்ல உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைய ஒரேடியா எரிச்சிரு. ஹலோ ஸ்னேகா, ஹலோ. கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்து. ரோஜா இங்கேயாமா இருக்க? சரி வா கிளம்பு. எங்க? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. காலையில உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்ப ஞாபகம் வந்துச்சு. அதான் உனக்கா போய் பட்டுப்புடவை வாங்கினேன். புதுசா நீ கோயில் கட்டிட்டு வரணும் பாரு, அதான் உனக்கு பிடிச்ச கலர் தான். பாரு எப்படி இருக்கு என்னோட செலெக்ஷன். நல்லா இருக்குங்க. குட். சரி சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆயிடு. ஓகே, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். என்ன ரோஜா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிளம்பா ப்ளீஸ். அது சாமிக்கு படைக்காம கட்டக்கூடாது. ஐயோ நான் போய் சரி சரி சரி, போய் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு ரெடி ஆயிடு. நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரம். உனக்கு உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியணும்னா, உனக்கு உன் குழந்தை வேணும்னா நான் சொல்றபடி செய். ஒண்ணு அந்த பட்டுப்புடவையை எரி, இல்ல உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைய ஒரேடியா எரிச்சிரு. ஒண்ணு அந்த பட்டுப்புடவையை எரி, இல்ல உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைய ஒரேடியா எரிச்சிரு. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் இந்த புடவையை கட்டணும்னு என் மகேஷ் ஆசைப்படுறாரு. புடவையை எரிக்கணும்னு ஸ்னேகா ஆசைப்படுறா. என் குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் யாரோட ஆசையை நிறைவேற்றுறது? ரோஜா மகேஷ் மகேஷ் இங்க வாடா வாடா. ஏய் ரோஜா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லங்க, சாமிக்கு படிக்கும் போது கற்பூரம் கை தவறி விழுந்துருச்சு. இல்ல இல்ல, இது கை தவறுன மாதிரி தெரியல. நீ வேணும்னே செஞ்சிருக்க. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த பொம்பளையாவது புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்த புடவை எரிப்பாளடா, அதுவும் பட்டு புடவையா? இவ எரிப்பா. கற்பூரம் காட்டுறப்போ அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்க ஆள் இல்ல இவ. எப்படி பதட்டப்படாம நிக்கிறா பாருங்க. இவ வேணும்னே தான் செஞ்சிருக்கா. இல்ல மகேஷ், என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. அன்னைக்கு காஷ்மீர் ட்ரிப் கிளம்புறப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்ட. இப்போ நான் ஆசையா வாங்கி கொடுத்த பட்டு புடவையை எரிச்சிட்ட. இல்லடி, நீ ஏன் ரோஜா இல்ல, ஏன் ரோஜாவே இல்ல. மகேஷ், என்னடா வளர்ற? அப்பா, இவ பாக்குற பார்வையிலேயே இவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றது என்னால எக்ஸ்ட்ரா மாதிரி சொல்ல முடியும். இவ முகம் குற்ற உணர்வோட தவிக்குது. இவ பார்வையில நேர்மை இல்ல. இது என் ரோஜா இல்ல. இவளுக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு புகுந்துட்டு இவளை ஆட்டி படைக்குது. அந்த பிசாசு சொல்றபடி எல்லாம் கேட்டுட்டு இவ ஆடிட்டு இருக்கா. சொல்லுடி, உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லி தொல்லடி, சொல்லு. அவளுக்கு உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அவளை ஏன்னா தொந்தரவு பண்ற? அப்பா, இவளை நான் விட மாட்டேன்ப்பா. இவன் ஆசையா வாங்கி கொடுத்த புடவையை எரிச்சிட்டா. இவன் என்னை எதிரியா நினைக்கிறான்ற உணர்வு எனக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு பதில் இவங்கிட்ட தான் இருக்கு.
சொல்லுடி, சொல்லு. உன் பிரச்சனை என்ன? சொல்லுடி. ப்ளீஸ் மகேஷ், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏய், பாரு. ப்ளீஸ் மகேஷ். என் மருமகிட்ட மொட்டத்தனமா இருந்துக்காத. ரோஜா நீ உள்ளவாமா, வா உள்ள வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்க்கலாம், அப்படியே ஒரு சைக்காட்ரிஸ்டையும் பார்க்குறோம். போதுமாடா? நீ உள்ளவாமா, வா வா. ஏய் வா. ஹலோ. என்ன மகேஷ், டெலிபோன் வழியா என்னமோ தீப்பிடிச்சு எரியற மாதிரி புகை வருது, என்னமோ பொசுங்கி கருகி போன மாதிரி வாசனையும் வருது. என்ன உங்க வயிறு எரியறதா, இல்ல நீங்க ரோஜாவுக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த பட்டுப்புடவை எரியறதா? இப்ப புரியுறதா மகேஷ்? ஆசையா காதலோட வாங்கி கொடுத்த துணிமணி கண்ணு முன்னால எரிஞ்சு சாம்பல் ஆகுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு ஏன் துணிமணி எரிஞ்சப்போ நான் அனுபவிச்ச வலி வேதனை என்னன்றது இப்பவாவது உங்களுக்கு புரியுறதா? ஏய், இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? நீ எப்படி ரோஜா கிட்ட? புரியலையே. புரியாது மகேஷ், புரியவே புரியாது, புரியவும் கூடாது. இது ஒரு விபரீத விளையாட்டு. இந்த விளையாட்டு முடியும் போது நான் ஜெயிப்பேன், நீங்க என் காலடியில கடப்பீங்க. கண்டிப்பா 2 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம். ஓகே. மாத்திரம் என்ன? என்னம்மா பூஜையெல்லாம் ஒரே அமக்கலமா நடக்குது? யாரு பூஜை பண்றா? கவிதா. ஒரு வழியா மனசு சமாதானமாகி படுக்கை விட்டு எழுஞ்சிட்டா போல இருக்கு. இப்பதான் அவன் முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஆதரவா பேசுங்கண்ணா. கண்டிப்பாமா. கவிதா, இது கவிதா வீடுதானே? உட்காரமா. ஆமா, நீங்க யாரு? இவ கவிதாவோட ஃப்ரெண்டுண்ணா, பேரு செல்வி. சரி சரி, உட்காருமா. வாடா குட்டி பையா, வா 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 வா. செல்ல குட்டி, செல்ல குட்டி. வைதேகி, குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்ல? செல்வி, திருஷ்டி போட்டேளா? போய் திருஷ்டி சுத்தி போட ஒண்ணுமா, வேண்டியதா. என் கண்ணெல்லாம் படாது. குழந்தைங்க தரமாட்டேன், நான் தான் வச்சுப்பேன். அட குழந்தைங்க கூட குட்டி பையா, ஒண்ணா கொடுக்காம போயிட்டே இருக்க. குழந்தைய குடுமா. என்ன கவிதா, ரொம்ப டல்லா இருக்க? உடம்பு தான் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ சொல்லு, என்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன தேடி நேரம் என் வீட்டுக்கே வந்துட்ட? ஸ்னேகா என் வீட்டுக்கு வந்தா. ஸ்னேகா? அவன் ஏன்? அதான் எனக்கே புரியல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சரவண ரூம்ல ஸ்னேகா இருந்தா. அவன் குழந்தை பத்தின ரகசியத்தை அவகிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன உளற? இல்ல கவிதா, என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. இன்னைக்கு ஸ்னேகா குழந்தை விஷயத்தை பத்தி என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சுட்டு இருந்தா. எனக்கு கை கால்லாம் உதறல எடுத்துக்கிச்சு. அதான் உன்னை பாக்கிறதுக்காக ஓடி வந்தேன். இப்ப என்ன பண்றது? நீ சொல்றத பார்த்தா ஸ்னேகாவும் இப்ப இந்த ஆட்டத்துல இறங்கியிருக்கான்னு தெரியுது. ஏற்கனவே ரோஜாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் மகேஷ் விஷயத்துல வெட்டுக்குத்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம்னு பார்த்து அந்த சரவண சாவறதுக்கு முன்னாடி சப்போஸ் குழந்தை விஷயத்த சொல்லியிருந்தான்னா இத வச்சு ஸ்னேகா ரோஜாவை பழி வாங்கணும்னு நினைப்பா. எப்படி எப்படிங்கறத நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸ்னேகாவா அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை தடுக்கணும். ஸ்னேகா வாயை அடைக்கணும். என்ன கவிதா இது? தலைவலிக்கு மேல தலைவலியா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும்
ஸ்னேகா கிட்டயும் ரோஜா கிட்டயும் நேரடியா போய் மோதிட வேண்டியதான். ஐயோ, பயப்படாத. நம்ம போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்ல. அது ஆபரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீஷியா கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் மயக்கத்துல இருக்கும்போது ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க பாரு, அப்படி முடிக்கணும். புரியல. ரோஜாவுக்கு உன் குழந்தை மேல பாசம். அந்த பாசத்தை பயன்படுத்தி நீ ரோஜாவை நேரடியா போய் சந்திக்கிற. சந்திச்சு அந்த சரவண அவகிட்ட எந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிக்கிற. அப்போ நீ எனக்கு இருக்கவே இருக்கு வைதேகிங்கிற மயக்க மருந்து. அத ஸ்னேகா மேல தெளிச்சு அவளுக்கும் எவ்வளவு தூரம் உண்மை தெரியுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னது இது? நெருப்பம் தெரிஞ்சு இறங்க சொல்றியே, ரோஜா கிட்ட போய் குழந்தைய தூக்கிட்டு போலாமா? எனக்கு என்னமோ இது விபரீதத்துல தான் முடியும்னு தோணுது. குறுக்கு வழி எதுவும் இல்லையா? சில சமயம் குறுக்கு வழியை சூஸ் பண்றதை விட நேர் வழியில போறதுதான் பெட்டர். இப்போ திருடனுங்க பப்ளிக் கிட்ட மாட்டிக்கிட்டா அடி உதைக்கு பயந்து நேரா போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க பாரு, அந்த மாதிரி தான் இது. ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும். ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அவ இருக்க இங்க வந்தா யாருன்னு சொல்றேன்? அந்த ஸ்னேகா எதுக்கு இங்க வந்தான்னு கேட்டேன். அவ இருந்தா உங்களுக்கு என்னன்னா வந்தது? அவ இங்க இருந்தா நான் பாட மாட்டேன். நீ சங்கீதத்தின் வேஷம் பண்றோம். என்னோட ஆனந்த பைரவிக்கு ஆஸ்மா, மத்தியம் அவதிக்கு மாரடைப்புன்னு சொன்ன பாபு. என் சங்கீதத்துக்கு சமாதி கட்டிட்டேன்னு வாய் குசாம சொன்ன பாபு. அவ எதுக்கு என்னோட சங்கீத உயிரோட இருக்கா இல்ல செத்து போயிட்டான்னு சர்டிபிகேட் கொடுக்க வந்தாளோ? ஸ்னேகா, உன்னை பார்த்து தான் அண்ணா ஏதோ கத்தி பேசிட்டு இருக்காரு. நீ தயவு செஞ்சு போயிடுமா ப்ளீஸ். நீங்க பாரு, மரியாதை அவளை வெளியில அனுப்பு. என்னோட சபையில் அவளோட மூச்சு காத்து கூட படக்கூடாது சொல்லிட்டேன். போ. நீங்க ஸ்னேகாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீள். அவ உங்க வீட்டை எரிக்க வந்த தீவட்டி நினைச்சுட்டு இருக்கீள். ஆனா ஸ்னேகா உங்க வீட்டை வெளிச்சமாக்கிட்டு போக வந்த தீபம். இந்த பணத்தாசை பிடிச்சவளுக்கு நீ நடா வக்காலத்து. அவ பணத்தாசை பிடிச்சவ இல்லைன்னா உங்களை மறுபடியும் பாட வைக்க, உங்களை பழைய கிருஷ்ணாவா மாத்த, உங்களை காப்பாத்த தன்மேலேயே சேத்த வாரி பூசிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அவளுக்கா பணத்தாசை இல்லைன்னா உங்களை அந்த மாயையிலேருந்து காப்பாத்துறதுக்காக தன்னை பணத்தாசை பிடிச்சவளா காட்டின்டான்னா. உங்ககிட்ட இருந்து வாங்கின பணம் 1 லட்சம், நகை, புடவை எல்லாம் மொத்தமா உங்க பேங்க் சேஃப்டி லாக்கர்ல இருக்குன்னா பத்திரமா இருக்கு. ஸ்னேகா ஸ்னேகான்னு அலைஞ்சேலே, சங்கீதத்தை மறந்துட்டு அலைஞ்சேலே, உங்களை திருத்துறதுக்காக அவ அப்படியெல்லாம் நடந்துட்டானா. நியாயமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லப்படாது. ஆனா மனசு கேட்கலன்னா தப்பு பண்றோமோன்னு எனக்கு தோணுது. அதான் சொல்லிட்டேன்னா. அன்னைக்கு இதே சபாவுல உங்களுக்கு செருப்படி, இன்னைக்கு இதே சபாவுல உங்களுக்கு மாலை, மரியாதை எல்லாமே ஸ்னேகாவால தான்டா. அதை புரிஞ்சுக்கோங்க. மண்ணுக்கு மேல நிக்கிற மரம் பூவும் குஞ்சுமா காய்ச்சி குடுங்கிறது எல்லார் கண்ணுக்கும் தெரியறதுன்னா
ஆனா அதை தாங்கி நிக்கிற வேறு யார் கண்ணுக்கும் தெரியறது இல்லைன்னா நீங்க மரம்னா ஸ்னேகா வேர்னா. இன்னைக்கு நீங்க காய்ச்சி குலுங்குற மரமா நிக்கிறீங்க, சந்தோஷமா சங்கீதம் பாடு, எல்லாரும் ரசிக்கிறாங்க. உங்களை ஆழமா எந்த சூறாவளிக்கும் புயலுக்கும் அசையாம நிக்க வச்சிருக்கிற வேறுனா ஸ்னேகா. அவ மேல துவேஷம் பாராட்டாம விட்டுங்கொன்னா. ஸ்னேகா, ஸ்னேகா, இப்போ அது ஸ்னேகாவை புரிஞ்சுட்டல? புரிஞ்சுட்டா வரதா? ஸ்னேகா, ரோஜா, ரோஜா, நீயா? அங்கிள் ஆ. ரோஜா இல்லையா? இருக்காமா, உடம்பு சரியில்லை, மேல படுத்துட்டு இருக்கா. நீ என்ன விஷயமா வந்த? இல்ல அங்கிள், ரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தை ஜீவாவையும் ரோஜா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் காமிச்சிட்டு போலான்னு தூக்கிட்டு வந்தேன். ஆச்சரியமா இருக்க. என்ன அங்கிள், ரோஜாவை வீட்டுக்கே வரக்கூடாது, குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொன்னவ இப்ப நானே தூக்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருந்தா அதுல எனக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? எனக்கு சந்தோஷம்தான். வாமா. ரோஜா ம். அம்மாடி, ரோஜாம்மா, ரோஜா, இங்க பாரும்மா. செல்வி, ஜீவா, நானே தான், ஜீவாவே தான். அடேங்கப்பா, ஒரு மாசத்துக்கு எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்ன, ஒரே நிமிஷத்துல எழுந்து உட்காந்துட்டிய. இதுதான் குழந்தை பாசமா? இந்தம்மா, இது சாப்பிடு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். இந்த ரோஜா குடி. செல்லம், என்ன இருந்தாலும் நீயும் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தவ. அந்த நன்றி எனக்கும் என் குழந்தைக்கும் எப்பவும் உண்டு. பழசெல்லாம் எதுக்கு செல்வி? நான் எப்பவோ மறந்துட்டேன். ஆனா இந்த தாய்ப்பால் மேட்டரெல்லாம் என் மாமியாருக்கு தெரியாது. அதான் அன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. பரவாயில்ல செல்வி, நீ என்ன திட்டி இருந்தாலும் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டியே, அது போதும் எனக்கு. ஜீவா, என்னடா கண்ணா, என்னடி தங்கம், என்னடி சொல்ல? இங்க பாரு, இங்க பாரு, பொம்மை பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருடி தங்கம். என்னடா செல்லம், பொம்மை பாரு, பொம்மை பாரு, அந்த குட்டி பையன் மாதிரியே இருக்கு பாரு இந்த பொம்மையும். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்னடா செல்லம், குட்டி பையன் தங்கம். அம்மா ஞாபகம் வந்துச்சா உனக்கு? அம்மாவை பார்க்க வந்துட்டியா? என் தங்கத்துக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பாரடப்பட்டு. அப்புறம் ரோஜா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தல, அந்த லேப் டெக்னீஷியன் செத்துட்டாரா? அவரு பேரு கூட ஏதோ முருகனோ தேவேந்திரனோ, பேரே வரமாட்டேங்குது. சரவணன். ஓ, அவரு பேர் சரவணனா? அவரு உன் குழந்தைய பத்தி ஏதோ சொன்னாராமே. உன் குழந்தை கிடைச்சிருச்சா? சரிம்மா, சரிம்மா, சரி சரி. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, குழந்தை இப்படி கொடுங்க. அன்னைக்கு சரவணன் என்கிட்ட வந்து, சொல்லு ரோஜா, என்ன சொன்னாரு? உன் குழந்தைய பத்தி அவருக்கு என்ன தெரியுமா? என் குழந்தை உயிரோட இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாரு. இத்தனை நாள் நான் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. மத்தபடி வேற எதுவும் சொல்லல.
அவ்வளவுதானா? அந்த குழந்தை எங்க இருக்கா? எப்படி குழந்தை மாறி போச்சா? யார் இதை மாத்துனது? அதெல்லாம் தெரியல செல்வி. சொல்றதுக்குள்ள சரவணன் இறந்துட்டாரு. சரவணன் சாகுறப்போ ஸ்னேகா அங்கதானே இருந்தா? ஸ்னேகா கிட்ட சரவணன் ஏதாவது சொன்னாரா? இந்த விஷயம் மகேஷ்கோ ராஜசேகருக்கோ இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் குழந்தை ரகசியம் என்னோட செத்து போயிடும். தற்காலிகமா அனாதையா இருக்கிற உன் குழந்தை நிரந்தரமா அனாதையாயிடும். அந்த சரவணன் நிச்சயமா ஸ்னேகா கிட்ட ஏதாவது சொல்லிருப்பான். என்ன சொன்னாரு? தெரியல. நீ ஸ்னேகா கிட்ட விசாரிக்கலையா? அவ என்ன சொன்னா? சரவணன் அவகிட்ட என்ன பேசினாரா? ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காத செல்வி. எனக்கு தெரியாது. நான் ஸ்னேகா கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா என் குழந்தை உயிரோடு இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என் குழந்தை பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி என் குழந்தையும் தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு தான் இருக்கும். எங்க 2 பேரையும் பிரிச்சவ யாரா இருந்தாலும் சரி, அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவ குடும்பம் நல்லாவே இருக்காது. ரொம்ப கஷ்டப்படும். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். என்னையும் என் குழந்தையையும் அழ விட்டு வேடிக்கை பார்க்கறவளுக்கு நரகம் தான் கிடைக்கும். ரோஜா, ஏன் அப்படி திட்டுற? இல்ல செல்வி, என் குழந்தையை திருடினவளை நிச்சயமா கடவுள் தண்டிப்பாரு. நீ அப்படியெல்லாம் பேசாத. அந்த பொண்ணு எவ்வளவு மன கஷ்டத்தோட அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? யார் யார் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ சாபம்லாம் விடாத, புரியுதா? சரி, என் குழந்தைய கொடு. வாட வாட தங்க அம்மாட்ட வா. ரோஜா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னை விட பாவப்பட்ட இன்னொருத்தி இருக்கா செல்வி. யாரு? ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தை மாறிடுச்சு. உயிரோட இருக்கிற என் குழந்தைய எடுத்துக்கிட்டு செத்து போன குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த செத்து போன குழந்தையோட தாய் யாருன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நினைச்சு பார் செல்வி, அந்த தாயும் 10 மாசம் சுமந்துதானே குழந்தைய பெற்றிருப்பா. கருவுல இருந்த அந்த குழந்தை மேல நிறைய கற்பனைகள், ஆசைகளை வச்சிருப்பா. அந்த குழந்தை வயித்துல உதைக்கும் போதெல்லாம் அந்த இன்ப வேதனை அனுபவிச்சு அதோட பிஞ்சு முகத்தை பார்க்க அந்த தாயும் தானே எங்கிருப்பா. குழந்தை பிரசவிக்கும் போதும் அதோட வேதனை அந்த தாய் அனுபவிச்சிருப்பா. ஆனா பிறந்த குழந்தையோட முகத்தை அந்த பொண்ணு பார்த்திருப்பாளன்னு தெரியலையே. அதை முதல்ல எடுத்து வெளியில போ. செல்வி, இந்த குழந்தை முகத்தை ஒரு தடவை பாருமா. கையில வாங்கி நெஞ்சோட அணைச்சு ஒரு முத்தம் கொடுமா. என்னம்மா உளறிட்டு இருக்க? அது முகத்துல நான் பார்க்க மாட்டேன். அது என் கையால கூட தொட பிடிக்கல. அது முதல்ல எடுத்து வெளியில போ. அந்த குழந்தை செத்துடுச்சுன்னு அந்த தாய்க்கு தெரியுமோ தெரியாது. அவ அதை நினைச்சு துடிச்சாளா, கதறினாளா, அழுதாளா? அது யார் பெத்த குழந்தைன்னு ஒண்ணுமே தெரியல. செத்து போன அந்த குழந்தை இப்போ ஒரு அநாத புடமா கல்லறையில கிடக்குது. பாவம், அந்த தாய் வர வரைக்கும் அதை ஏன் குழந்தைய நினைச்சு நான் தான் போய் கவனிச்சுக்கிறேன், தெரியுமா? நான் பாரு பைத்தியம் மாதிரி ஏதேதோ உளறிட்டு இருக்கேன். இங்க என் தாய் பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இல்ல. நான் வேற ஒருத்தியோட தாய் பாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு செல்வி. ஜீவாவை தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி வாமா, அது போதும் எனக்கு.
ஏன் அழுதுட்டு போறா? சந்தோஷமா தானே ரோஜாவை பார்க்க வந்தா. ரோஜாக்கும் செல்விக்கும் குழந்தை விஷயத்துல மறுபடியும் மனஸ்தாபமா. இப்பதானே சுமூகமா முடிஞ்சதுன்னு நினைச்சேன். மறுபடியும் பிரச்சனை கிளம்பிடுச்சா? மணி 10 ஆகுது, இன்னும் ஸ்னேகா காமியும் காணும், கிச்சாவையும் காணும். ச்சே. இப்போவாவது வந்தீங்களே. எதுக்கு இங்க வெயிட் பண்ற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அத்தா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அத்தா அத்தா, எனக்காக யாரும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அனாவசியமா என்ன நம்பி ஏமாறவும் வேண்டாம். அது சரி. பாட்டியை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரி என்னையும் யாரோ கடத்திட்டு போனா என்ன பண்ணுவீங்களா? அந்த கடத்தல்காரனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவேன். ஆனா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் உயிரை வாங்காத. நீங்க ஸ்னேகாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஸ்னேகாக்கா சம்மதிச்சா நான் குறுக்க நிக்கல. ஸ்னேகாக்காவுக்காக உங்களை விட்டு தரேன். ஆனா ஸ்னேகாக்கா மனசு மாறலனா நீங்க ஸ்னேகாக்காவுக்காக காத்துட்டு இருந்தா நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உங்க முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவு செய்வேன். என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல. அது நாசமா தான் போகும். அத பத்தி நான் கவலைப்படல. உன் கழுத்துல தாலி கட்ட போறதும் இல்ல. நீங்க மட்டும்தான் என் புருஷன். நீங்க கட்டுற தாலி மட்டும்தான் என் கழுத்துல ஏறும். இல்லனா காலம் பூரா என் கழுத்து மூலியா தான் இருக்கும். இது என் அம்மா மேல சத்தியம். குட் நைட். அப்பாடா, நிம்மதியா விட்டாப்பா இந்த மகராசி. குட் நைட்டா? குட் நைட். மூஞ்ச பாரு.